ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக நீங்களும் விரும்பி செய்வீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ படி, அதில் 1 இன்ச்சு கம்மியாக அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு மாவு அரைப்போல் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ இதில் துருவின தேங்காய் 1 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் பதம். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. நம்ம கையில் வந்து உருட்டினோன்னா அது நம்மளுக்கு நல்லா உருட்டுறதுக்கு வரணும். மாவு வந்து கிரைண்டர்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இது வந்து நடுவில் இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வெல்லம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பால்ஸ்லேயும் வெல்லம் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வேக வச்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை சேர்த்துட்டேன். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கம் இருக்குல்ல, அதை வச்சு கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம துவையல் செய்யலாம். வாங்க அதுவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா வறுத்ததும் அதில் வந்து 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் போல் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இதெல்லாம் எப்போ சேர்க்கணுன்னா உளுந்து வந்து நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டதுக்கப்புறம் இந்த 3 பொருளையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். மாவு அரைக்கிற டைம் மட்டும்தான். சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் உள்ளே வந்து வெல்லம் ஸ்டஃப் மாதிரி வச்சுருக்கோம்ல, இந்த கஞ்சியோட இந்த கொழுக்கட்டையை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டின்னராக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.